வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அதனால சொல்றேன் தேவி, நீ என்ன பண்றேன்னா போன் போட்டு உங்க அப்பா அம்மாவை உடனே இங்க வர சொல்லு. இன்னும் எத்தனை கடன்காரங்களுக்கு பயந்து அவங்களும் ஓடி ஒளிவாங்க. அசிங்கமா அவமானமா இருக்குமா? நிஜமாவே உனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு மனசு இருந்தா, அவங்க மேல உண்மையான பாசம் இருந்தா அவங்கள உடனே இங்க வரவைமா. எத்தனை கடன்காரங்க பாக்கி இருக்காங்கன்னு லிஸ்ட் கொடுக்க சொல்லுமா. உனக்காக நான் எல்லா கடனையும் உடனடியா அடைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல, உங்க அப்பா அம்மா இதை விட அசிங்கப்படணும்னு நினைச்சா நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்புறம் உன் இஷ்டம்மா. தேவி, அம்மா சொல்றதான் கரெக்ட். அவங்க இப்படி நல்ல மனசோட கடனை அடைக்கிறேன்னு சொல்றப்ப நீ உடனே உன் அப்பா அம்மாவை வர வச்சிரு. அதுதான் புத்திசாலித்தனம். அக்கா, தேவி, சத்யா, உன்கிட்ட பேசணும். என் கூட கொஞ்சம் வெளியில வா. வா. என்ன அர்ஜுன் சார், என் நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆனா ஒண்ணு சார், உங்க அம்மா விட்டாங்க பாருங்க ஒரு அறை, அதான் சார் இன்னும் வலிக்குது. சாரி சுந்தர், எங்க அம்மா அடிப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. சார், நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா கிண்டலுக்கு தான் சார் சொன்னேன். எனிவே, எனக்காக நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். சார், என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் காலம் பூரா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இந்தாங்க சார், உங்க அம்மா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் செக். அப்ப நான் வரேன் சார். மேடம் வரேன் மேடம். ஏதோ எங்க அம்மா இன்னும் மாறல, அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்ன. இப்ப பாத்தியா, தேவி அண்ணியையும் அவங்க அப்பா அம்மாவையும் தப்பா பேசின உடனேயே அவருக்கு விழுந்த அந்த அடிய பாத்தியா? கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த செக்க தூக்கி எறிஞ்சத பாத்தியா? இதுதான் சத்யா எங்க அம்மா. அவங்க தேவி விஷயத்துல உண்மையா இருக்காங்கங்கறத நிரூபிக்கத்தான் நானே இப்படி ஒரு ஆளை செட் பண்ணி டிராமா பண்ண சொன்னேன். எங்க அம்மா கோவப்படுவாங்க தான், சில நேரம் நாம சொல்ற வார்த்தைய புரிஞ்சுக்காம கூட சண்டை போடுவாங்க தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அடுத்தவங்கள நடிச்சு ஏமாத்துற ஆள் அவங்க கிடையாது. சரி, இப்ப நீ என்ன பண்ண? புரியல சத்யா. உன் அம்மா நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீ என்ன பண்ணனு கேட்டேன். ஒரு ஆளை அனுப்பி தேவி அக்காவோட அப்பா கடனை வாங்கி ஊரை விட்டுட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி தேவி அக்கா முன்னாடி வந்து நின்னா, உங்க அம்மா தேவி அக்காவை நம்ப வைக்கிறதுக்காக பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க மாறிட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தேவி சம்பந்தப்பட்ட விஷயத்த வச்சு பணம் கொடுக்க கூடாது. அதுக்கு வேற ஏதாச்சும் தான் பண்ணணும். நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு. எங்க அம்மா தேவியோட அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சு மொத்த கடனையும் அடைக்கிறதுக்கு பணம் கொடுத்து அனுப்ப போறாங்க பாரு. அதுக்கப்புறமாவது உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஐயோ, அர்ஜுன் சொன்ன மாதிரி நானே கடன் அடைக்கிறேன்னு செல்வநாயகி சொன்னா அக்கா என்ன பண்ணுவா? ஒருவேளை அக்கா அப்பா அம்மாக்கு போன் பண்ணிட்டா எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடுமே. முதல்ல அக்காவை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்தணும்.